ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா உங்க முடி எப்படிக்கா, நல்லா அடர்த்தியா, நல்லா ஷைனிங்கா, நல்லா பார்க்க வந்து சூப்பரா. பார்லரே நீங்க போறது இல்ல, ஆனா வந்து எப்படி இப்படி முடிய வந்து வச்சிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. நீங்க அதுக்காகவே பாருங்க, இப்போ வந்து நான் விஐபி வந்து டைரி போட்டிருக்கேன் சரியா. ஆனா அவளை இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும், லேசா தெரியுதா, இதெல்லாம் குளிச்சா போயிடும். அது அது வந்து கொஞ்சம் ஈரத்துணி வச்சு தொடச்சிருக்கேன், இல்லைன்னா இங்க வந்து படும். நான் வந்து துடைக்கல, அப்படியே விட்டுட்டனால. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து நான் ஹேர் பேக் மாதிரி கண்டிப்பா போடுவேன். ஷாம்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு இதுக்கு வந்து போட்டேன்னா ஒரு அரை பாக்கெட் சும்மா ஒரு பேருக்கு வாசத்துக்காக போடுவேன். இந்த பாருங்க, நான் இதை ஊற வச்சு 2 நாள் ஆச்சு. ஆல்ரெடி நான் வந்து யூடியூப்லயே காமிச்சிருப்பேன். வெந்தயமும் கருஞ்சீரகமும், வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூனு, கருஞ்சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 நாளா நல்லா ஊறிடுச்சு. இந்த பாத்தீங்களா, தண்ணி கூட பாருங்க, இப்படி பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் இப்ப இதை வந்து நான் மிக்சியில போட்டு ஃபர்ஸ்ட் இதை அப்படியே அரைச்சுக்குவேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கட்டுற வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் நீங்க மருதாணி, செம்பருத்தி, முட்டையோட வெள்ளைக்கரு, பொடுகு இருந்துச்சுன்னா 2 லெமன், தயிர் இதெல்லாம் சேர்க்கலாம். உங்க முடியை பொறுத்துதான். எனக்கு பொடுகு கிடையாதுனால இது வந்து முடி ஷைனா இருக்கணுங்கிறதுக்காக இது போடுறேன். இது போட்டீங்கன்னா முடி அடர்த்தியா. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் என்னோட ஐடியில போஸ்ட் பண்றேன். இப்ப இருக்கிற முடிக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த முடிக்கும் நீங்க வித்தியாசப்பட்ட பாருங்க. உங்களுக்கு நான் காட்ட வெயிட் பண்ணேன். இப்ப பாருங்க, நான் எந்த பக்குவத்துல அரைச்சிருக்கேன். தண்ணி ஊத்தி 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 இந்த பாருங்க, தோசை மாவு பதத்துல எடுத்துருக்கேன்னா, இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கெட்டியா இட்லி மாவு வச்சா எப்படி புஷ்ஷுன்னு இது வந்துடும், அந்த மாதிரி வந்துடும். அதனால இதை அரைச்ச உடனேயே டக்கு 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 டக்குன்னு கழுவி அந்த இதெல்லாம் வச்சு நீங்க இது பண்ணிடணும். இல்லைன்னா வந்து ஊறிச்சுன்னா வந்து உங்களால தேய்க்க முடியாது, ரொம்ப கெட்டியாயிரும், மிக்ஸ் பண்ண முடியாது, ஒன்றும் ஆகாது. சரியா, பாருங்க நல்லா வந்து இந்த தண்ணியா இருக்க தெரியுதா. இப்ப இதே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்கு பாருங்களேன், வேற நுழைச்சு போயிடும். இப்ப இதை வந்து நான் வெளியே வச்சு தேய்க்கிறேன், ஏன்னா கீழே எல்லாம் சிந்திங்க பாருங்க. கிச்சன்ல நான் இப்ப இருங்க வரேன் பாருங்க. முடியை வந்து நான் 2ஆ ஊத்துக்கிறேன். இந்த மாதிரி குடிஞ்சிட்டு கீழே இருந்து அடியில இருந்து இந்த பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்ல முடி வேர்ல படுற மாதிரி தேய்ச்சு இப்ப தேய்க்கணும். நம்ம இதை தேய்க்கிறது இல்லை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு இப்படி முடிக்குள்ள தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சி இது ஃபுல்லா தேய்ச்சிட்டு இப்ப நான் காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, இதுதான் வாரத்துல ஒரு 2 டைம், மாசத்துல ஒரு 2-3 டைம் பண்ணி பாருங்க. முடி நல்லா அடர்த்தியா இருக்கும், முடி நல்லா ஷைனிங்கா இருக்கும், முடி கொட்டாது. தெரியுதா? ஃபுல்லா தேய்ச்சிட்டு காட்டுற வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இதுவே என் முடிக்கு பத்தலை, கொஞ்சமா இருக்கு. இன்னும் வெந்தயம் நிறைய போடணும். முடி எனக்கு நல்லா வளர்ந்துருக்குது வெட்டினதுக்கு. இப்ப பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். இது என்ன பண்றீங்க, அப்படியே மெதுவா நல்லா வந்து சைடு போட்டு இப்படி ஷாம்பு